இன்றைக்கு என்னோடய பையனும் என்னோடய அண்ணனோட பையனும் நீச்சல் கற்றுக்கிடன்னு சொன்னாங்க. உடனடியாக எங்கள் வீட்டில் இருந்த எண்ணெய் கேனை கொண்டு போய் கிணத்துக்கு நடந்தே போனோம். பின்னர் என்ன பண்ணாங்கன்னா 2 பேரும் அவங்களே சட்டையை கழட்டிட்டு கேனை துண்டை வச்சு அவங்களே இடுப்பில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்றி கட்டி முடித்த உடனே என்னடா செய்யன்னு தெரியலை. உடனடியாக இருவருமே கிணத்துக்குள்ளேயும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருமே கிணத்துல திண்டில் இறங்கி நின்று கிணத்துக்குள்ளே விழவா வேண்டாமான்னு யோசனையிலே நின்னாங்க. அப்புறம் திடீர்னு என்னோடய பையன் கிணத்துக்குள்ளே விழுந்து நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்துக்கிட்டே எங்களோட அண்ணன் பையன் என்ன பண்ணாம்னா என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்னான். வேறு அவனும் பொறுமை இழந்து அவன் நீச்சல் பயங்கரமாக அடிக்கணும் நம்மளும் அடிக்கணும்னு சொல்லி அவனும் என்ன செய்யணும்னு தெரியாமல் அவனும் கிணத்துக்குள்ளே விழவா வேண்டாமான்னு பயந்துக்கிட்டே இருந்தான். பிறகு திடீர்னு என்னன்னு தெரியல, திடீர்னு அவனாவே விழுந்துட்டான். பின்னர் இருவருமே நீச்சல் படிக்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் மாறி போட்டி ஓட்டு நீச்சல் அடிக்கிற மாதிரியாவே கிணத்துக்குள்ளே பயங்கரமாக நீச்சல் அடிக்க கற்றுக்கிடணுங்க குறிக்கோள்லேயே 2 பேரும் பயங்கரமாக நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுங்க.